ஒரு அழகான பச்சை காட்டில் பறவைகள் பாடியும் காற்று இலைகளை ஆட வைத்திருந்தது. அந்த காட்டில் ஒரு சிறிய அணில் வாழ்ந்தது. அதன் பெயர் சிப்பி. இன்னும் சேகரிக்கணும். நாளைக்கு போதாதா இருந்தா என்ன செய்வேன்? சிப்பி, வாங்க விளையாடலாம். இல்ல, எனக்கு நேரம் இல்ல. சிப்பி அவளுக்கு தேவையானதை விட அதிகமாக பருப்புகளை சேகரிக்கத் தொடங்கியது. சிப்பி, ஏன் இவ்வளவு கவலை? நாளைக்கு உணவு இல்லை என்றால் என்ன? இன்று நிறைய இருக்கே. ஆனால் சிப்பி அதை கவனிக்கல. அந்த மாலை ஒரு புத்திசாலி ஆந்தை ஆலிவ் அவனை பார்த்தது. சிப்பி, ஏன் பயப்படுகிறாய்? எனக்கு நாளை நம்பிக்கை இல்ல. பறவைகளை பாரு, அவைகள் சேமிக்கவில்லை. ஆனாலும் கடவுள் அவற்றை பராமரிக்கிறார். திடீரென வானம் இருண்டது. மின்னல், இடிமுழக்கம், கனமழை. என் பருப்புகள், என் உணவு! அவன் சேகரித்த பருப்புகள் பலவும் கீழே விழுந்துவிட்டது. என்ன செய்ய போறேன்? எல்லாம் போய்விட்டது. ஆந்தை அவன் அருகில் வந்தது. நீ கடவுளை நம்பினாயா? இல்ல உன் சேமிப்பை மட்டுமா நம்பினாய்? சிப்பி அமைதியாக இருந்தது. காலை வந்தது. புயல் முடிந்தது. விலங்குகள் எல்லாம் சிப்பியிடம் வந்தன. இதை எடுத்துக்கோ, என்கிட்ட கேரட் இருக்கு. என்னிடம் விதைகள் இருக்கிறது. சிப்பி புரிந்து கொண்டது. அவன் ஒருபோதும் தனியாக இல்லை. இப்ப இந்த ஷிப்பி மாறிடுச்சது. அவனுக்கு தேவையானதை மட்டும் சேகரிக்குது. மற்ற நேரங்கள்ல விளையாடுகிறது, பகிர்கிறது. நான் கவலைப்பட வேண்டியதில்லை. கடவுள் பார்த்துக் கொள்வார். சிப்பி ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டது. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். உங்கள் தேவைகளை கடவுள் அறிவார். கதையின் நெறி: கவலைப்படாமல் கடவுளை நம்புங்கள். அவர் உங்களுக்கு தேவையானதை அளிப்பார்.